ஒரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு சமையல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி தொக்கு வெரைட்டியாக பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தொக்கு பண்ணுறோம், புதினா தொக்கு பண்ணுறோம், ப்ரான் தொக்கு பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படி தொக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே ஒரு தடவை பாருங்கள். நம்ம மசாலா எல்லாமே யூஸ் பண்ணி கையால் அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பொருட்களை சேர்த்து நம்ம செய்கிறோம். அதனால் தொக்கு நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த தொக்கு வெரைட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இதுக்கு தனித்தனி பாத்திரம் வச்சுட்டு நல்லா பிரித்து தான் நம்ம பண்ணுவோம். தொக்கு வெரைட்டிலே உங்ககிட்ட நான் இது மட்டும் கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். தொக்குக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா புளியும் உப்பும் தான் ப்ரிசர்வேட்டிவாக சேர்த்துறோம், வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. நீங்கள் எப்படி வீட்டில் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் நம்மளும் தரமாக பண்ணித்தரோம். நம்ம அர்ஜென்ட்டுன்னு போட்டு தான் கொரியர் அனுப்புவோம். உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், எடுத்த உடனே உள்ளே வச்சுருங்க, அப்போ தான் லைஃப் வரும்.